நிக்கில் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் என்ஆர் ரகுநந்தன், நீர்ப்பறவை படத்தோட இசையமைப்பாளர். ஸோ நீர்ப்பறவையில் வந்து ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு ஜானரில் வந்திருக்கு. அந்த சாங் எப்படி உருவாயிடுச்சு, அந்த சாங்க்கான சிச்சுவேஷன் எப்படி எனக்கு டைரக்டர் சொன்னாங்க, அது மாதிரி அதனுடைய லிரிக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய பாட்னர் சிங்கர்ஸ் எல்லா விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட வந்து நான் பகிர்ந்துக்க போகிறேன். நீர்ப்பறவை வந்து எனக்கு சீனு சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது இது ஒரு ஃபிஷர்மேன் கதை, அதாவது ஒரு மீனவ மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு லவ் வித் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷன் கலந்த ஒரு கதை எனக்கு சொன்னாங்க. ஸோ கதை கேட்டவுடனே எனக்கு வந்து அதில் நிறைய ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர் நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய இது மைண்ட் எனக்கு தோணுச்சு. ஏன்னா கதை ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை. ஸோ அதில் சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் சேர்த்துருக்காரு. ஸோ அது படம் வரும்போது நீங்களே பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட சிச்சுவேஷன் வந்துட்டு, ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு, அதாவது ரொம்ப ஒரு 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 குடிகாரனாக இருக்க ஒருத்தன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு அழகான ஒரு பொண்ணு, அதாவது ஒரு ஒரு கிறிஸ்டியன் பேச்சுள்ள ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மனதளவில் வந்து அவளை வந்து விரும்புகிறான். அதாவது விரும்புகிறான் மீன்ஸ் வந்து அவள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவளுடைய கை தலையில் பட்டவனே இவனுக்குள்ள ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எறிகிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு குடிகாரனுடைய தலையில் வந்து ஒரு ஒரு அழகான பொண்ணு கை வச்சோன்னு அவனை அறியாமலே ஒரு தன்னை உலகத்தை மறந்து அப்படியே பறக்கிறான். அப்படி அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் கேட்டவுடனே எனக்கு வந்து என்ன நிறைய பாடல்கள் வந்திருக்கு. நம்ம வந்து அதாவது அப்படி கையை டச் பண்ணவுடனே சில டைமில் வந்து ரீரெக்கார்டிங்லாம் ராஜா சார் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணோடனே சாங் அப்படிங்கும்போது கொஞ்சம் நான் யோசித்தேன். எப்போவுமே நானும் சீனு ராமசாமி சார் ஒர்க் பண்ணுற படத்தில் ஏதாவது ஒரு சாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தென்மேற்கு பருவக்காட்டில் வந்து கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே சாங். அந்த சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கஸ்ட்ரேஷனே இருக்காது. அதாவது டியூன் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ஆர்கஸ்ட்ரேஷனும் ஒரு பியானோ, ஒரு கிட்டார், அதுக்கப்புறமா ஒரு ரிதம் கைண்ட் ஆஃபான ஒரே ஒரு ஸ்டோக் ரிதம் வச்சு அந்த சாங் பண்ணோம். அந்த சாங்க்கு வந்து வைரம் சாருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் ஏதாவது ஒரு சாங் அப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி சீனு சார்ட்ட நான் சொன்னேன். அவரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஸோ எனக்கு சொன்னார், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த கைண்ட் ஆஃப்ல தான் நம்ம வந்து பரபர அப்படின்னு ஒரு சாங் ட்ரை பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ், அதாவது எந்த ஒரு ரிதமும் இல்லாமல், ஒரு ஹைஸ் எலிமெண்ட் கூட இல்லாமல் ஒன்லி ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஒரு சாங் ஒன்று ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட சாட்டிஸ் பண்ணேன். ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கைண்ட் ஆஃப் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். ஏன்னா ஒரு ரிதம் இருந்து ஒரு மற்ற விஷயங்கள் இருந்தால் தான் ஒரு பாடல் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். முதல் தடவையாக ஒரு ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் வச்சு ஒர்க் பண்ண சாங் இந்த சாங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோடு அதை ஒர்க் பண்ண அந்த சாங் வந்துட்டு டியூன் பண்ணோடனே சீனு சார் கேட்டுட்டு சொல்லிட்டாரு, இது சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த சாங் வந்து வைரம் சாருக்கு வந்து லிரிக் கொடுக்கலாம்னு சொன்னோடனே 2 பேரும் கொடுத்து சார் வந்து ஒர்க் பண்ணி நாங்கள் எல்லாரும் ஐடியல் பீச்சில் 3 பேரும் மீட் பண்ணிட்டு இந்த லிரிக் கொடுத்தாரு. பரபர பறவை ஒன்று கரையும் ஒன்று. ஆக்சுவலாக இப்போ நான் சொல்கிற லிரிக் வந்துட்டு சேட் வெர்ஷன். ஏன்னா அது 2-3 வெர்ஷன் இருக்குது. லவ் வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் லிரிக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது சாங்காக வந்து ஒவ்வொரு சிங்கருக்கு வந்து ஜிவி அந்த வெர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஜிவி பாடினார். இன்னொரு சேட் வெர்ஷன் வந்து சின்மை பாடினாங்க. இதில் நியூ வெர்ஷன் அப்படின்னு ஒரு வெர்ஷன் ஒன்று பண்ணணும், அது ஸ்ரேயா கோஷல் பாடினாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஆக்சுவலாக. என்னென்னா அந்த டியூன்லேயே வந்து அந்த 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 கதையோட அந்த ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க 2 பேருக்குள்ள ஒரு 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 மீட்டிங் அண்ட் ஒரு லவ்ன்றது 2 பேருக்குள்ளே அறியாமல் ஒரு ஏதோ ஒரு உணர்வு ஃபார்ம் ஆகிருக்குன்றது அந்த பாட்டில் வந்து வார்த்தையாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அது வந்து பிளண்ட் ஆகிருக்கு, அந்த விஷுவலோட பிளண்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப பிடிச்ச சாங் எனக்கு. உங்களுக்காக அந்த சாங்குடைய 2 லைன் மட்டும் பாடி காமிக்கிறேன். பறவை ஒன்று கிறுகிறுவன தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே ஜெபிக்கவா, அது மறந்திட வானம் இல்லை, அது இருந்திட பூமியும் இல்லை, உன் மார்பில் கூட கட்டி வளர்க்கவா. பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் வீழ்ந்தது பெண்ணே ஜெபிக்கவா, அது பறந்திட வானம் இல்லை, அது இருந்திட பூமியும் இல்லை, உன் மார்பில் கூட கட்டி வளர்க்கவா. கண்ணீராடும் பிள்ளைக்கு நீயே கண்ணித்தாயடி, உன்னை காண மீண்டும் மீண்டும்
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்குன்னு நான் அந்த சாங் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லான சாங். ஏன்னா சரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றி போயிருக்கும். தேவாலயம் எழுதும் நானே திரியேறும் தீபம் நீயே என் தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே மீன் கொத்து செல்லும் பறவை மீன் வலையில் வீழ்ந்தது போல வாழ்க்கை உன் சாலை ஓரம் தவிக்குதே மழையில் கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நாடடி முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு நிலைத்த முகவரி நீ அடி. ஸோ ரொம்ப ரொம்ப நான் வந்து என்ன சொல்றது ரசிச்சு பண்ண டியூனு. கள்ளிக்காட்டில் பிறந்த தாய் சாங் எவ்வளோ ஒரு லைக் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப லைக் பண்ண சாங்கு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு டூயட், அதாவது 2 டூயட் இருக்கு. இன்னொரு ஒரு ஃபர்ஸ்ட் டூயட் வந்து விஜயபிரகாஷ் அண்ட் ஹரிணி பாட்டிருக்காங்க. ஒரு டூயட் அது என்னன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும், அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேறதுக்கான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அவன் அதில் வந்து முன்னேறியிருப்பான். ஸோ அந்த டைம் இப்போ மீட் பண்ண வரும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக அவன் வந்து இது பண்ணுறான். அதாவது நம்ம சொன்னதை அப்படியே கேட்டுட்டு இன்னைக்கு வந்து லைஃப்பில் ஒரு படி மேலே முன்னேறி இருக்கான் அப்படின்ற அந்த சந்தோஷத்தில் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு டூயட் வந்து மீனுக்கு சிறு மீனுக்கு அப்படின்னு சாங். ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கமர்ஷியலான ஒரு டூயட், ஒரு ரஸ்டிக்காக, அதாவது மீனவர்களுடைய லைஃப் படம் அப்படின்றதுனால அந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் அந்த ரிதம் ஓரியன்ட் எல்லாமே அவங்க கல்ச்சரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கேயுமே வந்துட்டு ரொம்ப ஒரு அந்த அவங்களுடைய லைஃப்லேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் மாறி இருக்காது. அவங்களுடைய ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு லேயர், ஒவ்வொரு எலிமெண்ட்டும், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மூவ் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப நல்லா அந்த சாங் வந்திருக்கு, மீனுக்கு சிறு மீனுக்குண்டு. சிறு மீனுக்கு நான் மீன் வலை விரித்தேன், தேவரை கடல் தேவரை வந்து விழுந்ததால் விழித்தேன். நெக்ஸ்ட் வந்து தேவன் மகளே அப்படின்ற ஒரு சாங், ஒரு டூயட் சாங். அது வந்து பிரசன்னா ராவ் அண்ட் சைந்தவி பாட்டிருக்காங்க. இந்த சாங் வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேரேஜ் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அவங்க 2 பேரும் கிறிஸ்டியன் பீப்புள் அப்படின்றனால அந்த லிரிக்கும் அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ஜானரில் ட்ரை பண்ணியிருக்கோம். தேவன் மகளே தேவன் மகளே சிலுவை காடு பூத்தது போலே சின்னவள் வாழ்வை பூக்க வைத்தாலே தேவன் மகனே நன்றி நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு சாங், பியூட்டிஃபுல்லான சாங் எனக்கு. ஏன்னா அவங்க 2 பேருமே பிரசன்னா ராவ் அண்டு சைந்தவியுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப இந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சாங் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு 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 பேத்தட்டிக்கான ஒரு சாங், ஒரு ரஸ்டிக்கான ஒரு பேத்தட்டிக்கான சாங். ஏன்னா ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் டைமான ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த சாங் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த சாங்குடைய அந்த விஷுவல் என்னன்றது. ரத்த கண்ணீர் முடியவில்லை என் ராத்திரி மட்டும் முடியவில்லை அப்படின்ற ஒரு சாங். ஸோ ஹரிஷ் ராவ் இந்த பாடியிருக்காரு. அந்த சாங்லேயே ஒரு சோகம் கலந்து ஒரு 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 லைஃப் அந்த சாங்கில் இருக்குது, அந்த ரத்த கண்ணீர் முடியவில்லை சாங்கில். நெக்ஸ்ட் வந்து யார் வீட்டு மகனோ மகனோ, இந்த சாங் என்னுடைய ஃபேவரட் சாங் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இன்றைக்கி இருக்கிற அதாவது நம்ம ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கான கம்போஸ் பண்ணப்பட்ட பாடல். இந்த பாடல் ரொம்ப அந்த லிரிக்கும் சரி, அந்த பாடலுடைய வரிகள், அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சரி, வாய்ஸும் சரி. ஆனந்த் அரவிந்தாக்ஷன்ட்டு என் படத்தில் ஏற்கனவே சுந்தரபாண்டியனில் ஒரு ஹிட் சாங் கொடுத்த ஒரு சிங்கர், அவர் திரும்ப இந்த படத்தில் பாடியிருக்காரு. அந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். யார் வீட்டு மகனோ மகனோ மார்போடு வந்தது பிள்ளை, அந்த ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்கு. இந்த படத்தில் செம்மையாக ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஒரு சேட் சாங். அதாவது பரபரவையுடைய அடுத்த வெர்ஷன். அதாவது அதில் லிரிக் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு இரவு சார் வந்துட்டு. எல்லா சாங்குமே ரொம்ப அந்த கதையோட ஒன்றி போகிற மாதிரி, எங்கேயுமே அந்த படத்தை விட்டு வெளியில் போகாது, கதையை விட்டு. ஸோ அந்த மாதிரி லிரிக்ஸும் டியூனும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்குது அந்த படத்தில் வந்துட்டு. அதில் கூட எனக்கு சில லிரிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். தண்ணீரில் வளைய நிற்கும் தண்ணீரா வளைய நிற்கும் என் தேவன் எப்போதும் பிரிகிறான், காற்றுக்கு தமிழும் தெரியும் கண்ணாளன் திசையும் தெரியும், கட்டாயம் துன்பம் சொல்லும் மறக்கலாம், உனது வேர்வை என் மார்புக்குள் பிசுக்கு பிசுக்கென்று கிடக்குதே, ஈர வேர்வைகள் தீரும் முன் எனது உயிர் பசை காய்வதா, வானும் மண்ணும்
சம்திங் அந்த மாதிரி ஒரு லிரிக் வரும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிக் ஆக்சுவலாக. ஸோ அந்த படத்தில் எல்லாமே தென்மேற்கு பருவக்காற்றுக்கும் நீர்ப்பறவை சாங்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அதில் கொஞ்சம் நான் வந்து ஒரு ஒரு வில்லேஜ் கலந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சாங்குமே அப்படி இருக்கும். இதில் கொஞ்சம் வில்லேஜும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம் சில சாங்ஸ், அந்த பரவாயில்ல சாங்ஸு, அதுக்கப்புறமா தேவன் மலையில் அந்த கொயர் கைண்ட் ஆஃப் விஷயங்கள். ஸோ எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 days அதுக்காக அந்த படத்துக்கூடே என்ன சொல்கிறது வாழ்ந்தேன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். ஒவ்வொரு ஆறாவது ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமும் சரி, ஆறாவும் சரி, நடித்தவங்க விஷ்ணு, சுனைனா, அதுக்கப்புறமா ராமு, சரண்யா மேடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சீனு சாருடைய அந்த அவர் வாங்கியிருக்க அந்த ஒர்க்கு, அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம் சார், கேமராமேன் பாலசுப்ரமணியம் சாருடைய ஒர்க்கு, எல்லா இடத்துலையுமே கேமரா பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மாதிரி இருக்குது. அதாவது சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த படம் எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதுக்கு வந்து முதல்ல நான் சீனு சாருக்கும் அண்ட் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் அண்ட் சந்திரமூர்த்தி சார் அண்ட் அர்ஜுன் தோட்ட சார் எல்லாருக்குமே நான் அது வந்து நன்றி கடன் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. விஷுவலாக வந்துட்டு ஒரு பெயிண்டிங் மாதிரி. அதில் எனக்கு அந்த என்னுடைய மியூசிக்கும் வரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லா விஷயமே வந்து சேர்ந்து அதாவது படமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளோவாக ஒரு ஹைப்பாக இருக்குது. அதாவது எங்கேயுமே படம் வந்து ஒரு ட்ராப்பே இல்லை. அதாவது சும்மா பறக்குது. அப்படி செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே படம் ஸ்டார்ட் ஆகி போய் அப்படி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சும்மா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு எமோஷன் கலந்த ஒரு லவ் ஸ்டோரியிலும் ஒரு டிஃப்ரெண்டான படம். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியாகும். நீங்கள் எல்லோரும் போய் தேட்டரில் படம் பாருங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.